Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Right. பாருங்க, last classல நம்ம என்ன டீல் பண்ணோம் அப்படின்னா யூனிட் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस நம்ம டீல் பண்ணி முடிச்சோம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா யூனிட் 12 கார்பனைல் காம்பவுண்ட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்க போறோம். எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா பார்த்து முடிக்க போறோம். பார்க்க போலாம் வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா the correct structure of the product A formed in the reaction. ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ரியாக்ஷன்ல வரக்கூடிய ப்ராடக்ட்டோட ஸ்ட்ரக்சர் கீழ கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எது? இதான் क्वेश्चन. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, ஹைட்ரஜன் in the presence of platinum, palladium, nickel இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா the process is called reduction. என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னா ரிடக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ரிடக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா ரைட், ரிடக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவோம். அந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது பாண்ட் இங்க பிரேக் ஆகுது. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப the resultant product is double bond O, cyclohexanone. அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. பாரு, அந்த உள்ள இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் மட்டும் உடையுது. ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு 2 ஹைட்ரஜன் தேவைப்படுது. சோ 2 ஹைட்ரஜனை வச்சு ஒரு பாண்டை நான் உடைச்சிட்டேன், அங்க பாண்டே இல்லாம போயிடுது. அப்போ இதுதான் உன்னோட ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் எங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பி, cyclohexanone is your product. Next question. The formation of an cyanohydrin from acetone. Acetone பாருங்க, acetone as a molecular formula CH3 C double bond O CH3. Cyanohydrin is obtained by the reaction of acetone with HCN. HCN கூட ரியாக்ட் ஆகும்போது தான் அங்க என்ன கிடைக்குதுன்னா cyanohydrin கிடைக்குது. எப்படின்னா hydrogen comes here, CN goes there. அப்ப பாரு, CH3 C OH CH3 CN. ரைட். அப்போ இந்த எந்த விதமான எலிமினேஷனுமே கிடையாது. என்ன ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்குது அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்குது. ஓகே சார், ரைட். அடிஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையான அடிஷன் இருக்கு சார். இங்க எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இருக்கு சார். அப்ப எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கார்பனைல் கார்பன் இருக்கு பாருங்க. இந்த கார்பனைல் கார்பன்ல டிஃபால்ட்டாவே போலாரிட்டி இருக்கும். இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இது கூட ரியாக்ட் ஆகிற HCNO H+ ஆவும் CN- ஆவும் இருக்கும். இந்த CN- தான் ஃபர்ஸ்ட் போய் எதை அப்ரோச் பண்ணோம்? கார்பன் அப்ரோச் பண்ணோம். அப்போ CN- மைனஸா இருக்கக்கூடியது எல்லாமே நியூக்ளியஸ் தேடி போகும். அதனாலதான் இது பேரு நியூக்ளியோஃபைல் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு அடிஷன் ரியாக்ஷன் happens only because of the nucleophilic attack அப்படின்னு சொல்லும்போது this is called nucleophilic addition. இவ்வளவுதான் செகண்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். அடுத்த क्वेश्चन பாரு, the reaction of acetone with one of the following reagent involves a nucleophilic addition followed by the elimination of water. அப்போ கீழ 4 ரியாக்ஷன் இருக்கு. அந்த 4 ரியாக்ஷன்ல 2 வகையான ரியாக்ஷன் நடக்குது. ஒன்னு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ரெண்டாவது வாட்டர் மாலிகுல் எலிமினேஷன். அப்போ எது இதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரிக்னாட் ரிஏஜென்ட்ல வாட்டர் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வேணா நடக்குது, ஆனா வாட்டர் மாலிகுல் எலிமினேஷன் அங்க நடக்கிறது இல்ல. tin and HCl ரிடக்ஷன் தான் நடக்குது. அப்ப இங்க வாட்டர் மாலிகுல் எலிமினேஷன் இல்ல. HCN போன क्वेश्चनல பார்த்தோம் பாருங்க, அதுதான். இதுவும் என்னதான்? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான். அப்ப இது மூணுமே ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஆன்சர் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் in the presence of acidic solution. இதுதான் நமக்கான ஆன்சர். பாரு, which one of the following reagent involves nucleophilic addition by the elimination of a water? அப்ப hydrogen in the presence of acidic medium உதாரணத்துக்கு பாருங்க, CH3 CHO அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் அப்படின்னா NH2 ஓகே. ஃபர்ஸ்ட்லி என்னன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்ததுக்கு அப்புறமா தான் வாட்டர் மாலிகுல் எலிமினேஷன் நடக்கும். வாட்டர் மாலிகுல் எலிமினேஷன் இது ரெண்டுமே வெளியே போயிட்டு கடைசியா CH3 CH டபுள் பாண்ட் NH2 உனக்கு கிடைக்கும். சரியா? அப்ப நியூக்ளியோஃபிலிக் அடிஷனும் நடக்குது, வாட்டர் மாலிகுல் எலிமினேஷனும் நடக்குது. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா in which of the following reaction, இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கான், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் மெர்குரிக் சல்ஃபேட் அப்படின்னு சொன்னா உனக்கு டக்கு ஞாபகத்துல வரணும். என்ன ஞாபகத்துல வரணும்?
இந்த sulfuric acid percentage 40%, mercuric sulfate percentage 1%. அப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம எங்க பார்த்திருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். எந்த டாபிக்ல பார்த்திருக்கோம்னா hydration of alkynes. சரி பாரு, இந்த ப்ராடக்ட் X will not give, இங்க கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன தெரியுமா? பாரு, CH triple bond CH வாட்டர் மாலிகுல் ஆட் பண்றீங்க in the presence of sulfuric acid and mercuric sulfate. so இது symmetrical alkyneன்றதுனால H எங்கனால போலாம், OH எங்கனால போலாம். அப்போ CH2 double bond CHOH, அதாவது இங்க பாண்ட் உடையது, இங்க ஒரு H இங்க ஒரு OH. இதுக்கு பேர் ஈனால், which is unstable. அப்போ isomerization tautomerization நடக்குது இந்த இடத்துல. isomerization நடந்த உடனே இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது, இந்த H இங்க போகுது. அப்போ it becomes as CH3 C double bond OH. அப்போ என்ன கிடைக்குதுன்னா aldehyde கிடைக்குது, acetaldehyde. acetaldehyde கிடைக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட் X will not give which test? எந்த டெஸ்ட் ஆன்சர் பண்ணாதுன்னு கேட்டிருக்கான். டாலன்ஸ் ஆன்சர் பண்ணும், ஃபீலிங்ஸ் ஆன்சர் பண்ணும், ஐடோஃபார்ம் ஆன்சர் பண்ணும். எதுதான் ஆன்சர் பண்ணாது? விக்டர்மேயர் டெஸ்ட். பிகாஸ் விக்டர்மேயர் டெஸ்ட் இஸ் a characteristic test to differentiate the alcohol, not the aldehyde or ketone. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இந்த டெஸ்ட்டை தான் அது ஆன்சர் பண்ணாது. அடுத்து பாருங்க. ஓகே, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான், அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு ஈத்தீன் இருக்கு, அந்த ஈத்தீன் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஓசோன் ஆட் ஆகுது. ஓசோன் ஆட் ஆச்சுன்னா பாண்ட், ரெண்டு பாண்ட் உடையும். ஆல்கினா இருக்கட்டும் ஆல்கைனா இருக்கட்டும், ரெண்டு பாண்ட் உடையும். மேல ஒரு ஆக்சிஜன், கீழே ரெண்டு ஆக்சிஜன், ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப பாரு, CH2O CH2, ரைட். அடுத்த ஸ்டெப்ல பாரு, ஜிங்க் அண்ட் வாட்டர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பாண்ட் இப்படி பிரேக் ஆகும். இப்படி பிரேக் ஆச்சுன்னா இந்த H2O இந்த O எடுத்துட்டுனா வெளியே போயிடுது, H2O2. அப்போ உனக்கு HCH2O கிடைக்கும். 2 molecules. இந்த CH2Oன்றது ஒண்ணு கிடையாது, ஃபார்மால்டிஹைட் தான். ரைட். சோ X கிடைக்குது, இதான் ஃபார்மால்டிஹைட். when formaldehyde reacts with ammonia, the product Y is formaldehyde reacts with ammonia. na பாருங்க, இந்த ரியாக்ஷன் பாருங்க, ரொம்ப ஃபெமிலியரான ரியாக்ஷன் தான். when formaldehyde reacts with ammonia, it forms hexamethylene tetraamine, CH2 6 times N4 plus H2O, 6H2O வெளியே போயிடுது. இந்த இது பேர் தான் என்ன அப்படின்னா hexamethylene tetraamine, or we call it as urotropin. அதுக்கு பேர் என்னது? யூரோட்ரோபின். அப்ப ஆன்சர் என்னது? ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராஅமைன். அதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். பாருங்க, when ethanoic acid reacts with PCl5, reaction கே போயிடலாம் டைரக்டா. CH3 C double bond O OH, when it reacts with PCl5, PCl5 reactation bond இப்படி பிரேக் ஆகும். PCl3 Cl Cl, அப்ப பாரு POCl3 வெளியே போயிடுது, HCl வெளியே போயிடுது. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? CH3 C double bond O Cl, CH3 C double bond O Cl, and this is your X. இந்த X எது கூட ரியாக்ட் ஆகுது? பென்சீன் கூட ரியாக்ட் ஆகுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் anhydrous aluminum chloride C6H6 கூட ரியாக்ட் ஆகுது AlCl3 ஓட பிரசன்ஸ்ல. இங்க இருக்கிற ஒரு H, இங்க இருக்கிற ஒரு Cl, HCl வெளியே போயிடுது. அப்ப ப்ராடக்ட் பாரு, CH3 C double bond O C6H5, அசிட்டோஃபினோன் உனக்கு கிடைக்கும். இது X, then this is your Y. when acetophenone reacts with methyl magnesium bromide, அப்போ கவனிங்க, இந்த அசிட்டோஃபினோன் எது கூட ரியாக்ட் ஆகுது? மெத்தில் மெக்னீசியம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அசிட்டோஃபினோன் reacts with CH3 MgBr in the presence of dry ether. என்ன நடக்கும்? CH3 இங்க போகும், MgBr இங்க வந்துரும். அப்ப பாரு, CH3 C CH3 கீழே O MgBr, then here it is C6H5. second stepல acid hydrolysis நடக்கும். acid hydrolysis H3O+ னா acid hydrolysis, bond இங்க ஓட, எங்க ஒரு H இங்க ஒரு OH. அப்ப ப்ராடக்ட் பாரு, CH3 C, மேல ஒரு CH3, ரைட் சைடுல ஒரு C6H5, then here it is
OH. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். MgBrOH பை ப்ராடக்டா வெளியே போயிடும். அப்ப இந்த ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். CH3 twice C6H5OH. பாருங்க, CH3 twice C6H5OH. அப்ப இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அசெஷன் 2,2 dimethyl propanoic acid does not give HVZ reaction. பாரு, HVZ reaction ல ஒரு ஆசிட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணணும்னா இட் மஸ்ட் ஹேவ் an alpha hydrogen. ஆல்பா ஹைட்ரஜன் கட்டாயம் இருந்தாகணும். இதுல பார்த்தா 2,2 dimethyl propanoic acid எழுதுறோம் பாருங்க. இதுதான் 2,2 dimethyl propanoic acid. இதுதான் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜனே இல்ல. அப்போ இது HVZ ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. அசெஷன்ல அதான் சொல்லிருக்கான். does not undergo HVZ reaction. அப்ப அசெஷன் கரெக்ட். ரீசன் பாருங்களேன். இந்த 2,2 dimethyl propanoic acid does not have alpha hydrogen. இதுல ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. இல்லாத காரணத்தினால தான் இது HVZ ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணல. அவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட், அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன நமக்கு? Assertion, reason are true. Reason is the correct explanation for the assertion. அப்ப answer is option A. Next, which of the following represents the correct order of acidity? நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடோட அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும்னா -I குரூப் இருக்கணும். என்ன குரூப் இருக்கணும்? -I குரூப். -I குரூப் இருந்தா அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ -Iல எதுக்கு மோர் -I எஃபெக்ட் அதிகமோ அதுக்கு தான் அசிடிக் நேச்சரும் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். பாருங்க, -I குரூப் இருந்தா அசிடிக் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுல அந்த அசிடிக் நேச்சரே -I எஃபெக்ட் அதிகமாக 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 அசிடிக் நேச்சரும் என்ன ஆயிட்டே இருக்கும்? அதே மாதிரி அதிகமாயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். அப்போ இருக்கிறதுலே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஃப்ளூரின் தான். அப்போ ஃப்ளூரின் எந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கோ அதுதான் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அந்த ஃப்ளூரின் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் மோர் அசிடிக். அவ்வளவுதான். அப்ப பாரு, ஃப்ளூரின் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு ஃப்ளூரின். அடுத்து அசிட்டிக் ஆசிட் வந்துச்சு, ஆனா அது கிடையாது. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், தென் அசிட்டிக் ஆசிட். அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. பாருங்க, இதுல ஏன் நான் இந்த சூஸ் பண்ண? இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின்ல மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இதுதான் ஃப்ளூரின் தான். அடுத்து குளோரின், அடுத்து புரோமின். அதனால தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக -I நேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆசிடும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் ஒன், ரியாக்ஷனுக்கு போயிடலாம் டைரக்டா. பென்சாயிக் ஆசிட் C6H5 C double bond OH. When it reacts with NH3, it forms, அப்படியே வந்து ஆட் ஆயிடும். இந்த H இங்க வந்து ஆட் ஆயிடும். It becomes as C6H5 C double bond ONH4. இதை நம்ம ஹீட் பண்ணும்போது H2O, இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு வெளியே போயிடும். H2O. அப்ப பாரு, C6H5 C double bond NH2. அதுதான் உன்னோட A. When this A reacts with sodium oxybromide NaOBr, இந்த இடத்துல டீகார்பனைலேஷன் நடக்கும். டீகார்பனைலேஷன்னா இந்த CO வெளியே போயிடுது. அந்த CO வெளியே போயிடுச்சுன்னா C6H5 NH2 கிடைக்கும். இந்த C6H5 NH2ன்ற அணுலின் தான் உங்களோட B. Then this reacts with NaNO2 and HCl. NaNO2 and HCl is a in situ method for the preparation of a nitrous acid. அப்ப அது ரெண்டும் ஒண்ணா மிக்ஸ் ஆனா நைட்ரஸ் ஆசிட் கிடைக்குது, H2NO. இந்த H2O இந்த O சேர்ந்துனா வெளியே போயிடுது H2O. அப்ப பாருங்க, C6H5 N double bond N OH. ஓகே, இங்க சார் என்ன ஆச்சு சார் அப்படின்னா, இந்த NaNO2வும் HClவும் சேர்ந்து NaCl ஆவும் HNO2 ஆவும் கிடைக்குது. அந்த HNO2 தான் இங்க ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? NaCl வருது. இங்க NaCl வந்து இந்த Na அந்த OH எடுத்துட்டு என்ன வெளியே போயிடுது? NaOH. அப்ப பாரு, C6H5 N double bond N Cl. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் பேரு? பென்சன் டயசோனியம் குளோரைடு. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन போயிடலாம். சோ அடுத்த क्वेश्चन பாருங்க.
ethanoic acid on reaction with phosphorus in the presence of bromine, phosphorus in the presence of bromine or phosphorus in the presence of chlorine எல்லாமே HBZ தான். இங்க பாருங்க ethanoic acid இருக்கு CH3 COOH. When phosphorus in the presence of bromine the reaction happens, நமக்கு ப்ராடக்ட் என்னன்னா இங்க இருக்கிற ஒரு H இந்த Br எடுத்துட்டு HBr வெளியே போயிடும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும் CH2 Br COOH. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அதனால தான் 2 bromo ethanoic acid HBZ reaction. Answer is Hill-Wohlad-Zielinski reaction. Next question. அடுத்த question பாரு. When CH3Br reacts with KCN, so this K will take up the Br and goes as KBr. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும் CH3CN. இந்த CH3CN கம்ப்ளீட் நான் ஹைட்ரோலிசிஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அமோனியா வெளியே போயிட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் CH3COOH. ஓகே, இதுதான் உன்னோட A and this is your B. And when this reacts with PCl5, PCl5 ஓட ரியாக்ட் ஆச்சுனா பாண்ட் இப்படி பிரேக் ஆகும். அப்போ PCl3ClCl, அப்போ POCl3 வெளியே போயிடுச்சு, HCl வெளியே போயிடுச்சு, மிச்சம் என்ன இருக்கு CH3COCl, CH3COCl. அப்போ இதுதான் உன்னோட C. And the name of this compound is acetyl chloride. சரியா? அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். அடுத்த क्वेश्चनல பாரு, which one of the following reduces tolerance reagent? இங்க இருக்கக்கூடியதுல எது tolerance reagent ரெடியூஸ் பண்ணனும்னா நமக்கு புக்லயே டெக்ஸ்டுவல்லே கண்டென்ட் இருக்கு. reducing nature of the formic acid. ஒரு தடவை கம்பல்சரி क्वेश्चन அவங்க கேட்டிருந்தாங்க. பாருங்க, formic acid reduces both tolerance reagent and filling solution. ஏன் அப்படினா formic acid it has an aldehydic functional group. ஒரு பாதியில பார்த்தா aldehyde, ஒரு பாதியில பார்த்தா carboxylic acid. அந்த காரணத்தினால it reduces tolerance reagent and filling solution. Next one. இந்த ரியாக்ஷன் பாருங்க, டைரக்ட் ரியாக்ஷன் போயிடலாம். இங்க cyclopropyl bromide இருக்கு. ஒருவேளை இது மெக்னீசியம் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கங்களேன், in the presence of ether. சோ நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படினா மெக்னீசியம் வந்து ஆட் ஆகும், it becomes as MgBr. அடுத்து this MgBr will react with carbon dioxide. ரியாக்ட் ஆகும்போது பாருங்க ட்ரை ஈத்தரோட பிரசன்ஸ்ல ரியாக்ஷன் நடக்குது Grignard reagentல. இங்க என்னன்னா இந்த cyclopropyl will form a bond with carbon. இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், MgBr அங்க வந்துரும். அப்ப பாருங்க கார்பன் இருக்கு, அங்க ஆல்ரெடி இப்ப என்ன வந்துச்சு cyclopropyl குரூப் ஒன்னு வந்தாச்சு, கீழ ஆல்ரெடி டபுள் பாண்ட் O ஒன்னு இருக்கு, இந்த சைடுல O MgBr. செகண்ட் ஸ்டெப்ல ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் கொடுத்திருக்கான். அப்ப இதுதான் உன்னோட A. ஓகே, ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது பாண்டிங் உடையதா HOH. அப்போ ப்ராடக்ட் என்ன ஒரு cyclopropyl C double bond OH. அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. This is your answer. சரியா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு. The IUPAC name of this particular compound 1 2 3 4. அப்போ 4 கார்பன் இருக்கிறதுனால ரூட் வேர்ட் பியூட், பிரைமரி சஃபிக்ஸ்ல தேர்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 3N, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிறதுனால 1-oic acid. அப்ப பியூட் 3N 1-oic acid. சரியா? ரைட். சோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஏன்னா இங்க பிரைமரி சஃபிக்ஸ்க்கு அப்புறம் செகண்டரி சஃபிக்ஸ் வந்த உடனே இந்த E கட் ஆயிடும். சரியா? அப்போ பியூட் 3-enoic acid அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிடலாம். Identify the product formed in this reaction. Hydrazine in the presence of sodium ethoxide னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துல வர வேண்டிய வார்த்தை Wolff-Kishner reduction. என்ன ரிடக்ஷன்? Wolff-Kishner reduction. பாருங்களேன், ஒரு பென்சீன் ரிங் இருக்கு, அதுல ஒரு C டபுள் பாண்ட் O இருக்கு, ஒரு CH3 இருக்கு. இது கூட நான் ஹைட்ரஜீன் போடுறேன், NH2 in the presence of sodium ethoxide. நல்லா கவனிச்சுக்க, இந்த இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு H2O வெளியே போயிடுது, இந்த ரெண்டு நைட்ரஜனோ N2 வெளியே போயிடுது. அப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் அங்க வந்துருச்சுன்னா it becomes as அந்த C டபுள் பாண்டோ என்னவா ரெடியூஸ் ஆயிடும், CH2 ரெடியூஸ் ஆயிடும். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D.
சரியா? C double bond OH will be reduced to CH2. Reduction to hydrocarbon அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்த்திருக்கோம். Next question. In which case chiral carbon is not generated? What is mean by chiral carbon? A carbon which is surrounded by 4 different groups or 4 different atom is called என்ன carbon னு சொல்றோம்? Chiral carbon. அப்ப எதுல chiral carbon ஃபார்ம் ஆகல? அப்ப நீ பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஃபங்க்ஷனல் குரூப்க்கு ரெண்டு பக்கமா ஐடென்டிக்கல் குரூப் எங்கனா இருக்கான்னு பாரு. ஆப்ஷன் 1 பாரு. இதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்க்கு ரெண்டு பக்கமா ஐடென்டிக்கல் குரூப் இருக்கா? கட்டாயம் உனக்கு கைரல் கார்பன் ஃபார்ம் ஆகுது. நான் ரியாக்ஷன் கூட எழுதி காட்டுறேன் பாரு. அந்த இடத்துல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா CH3 CH2 C டபுள் பாண்டோ CH2 CH3. ஒருவேளை HCN கூட இது ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கேன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். CN இங்க வந்துரும், OH அங்க போயிடும். அப்ப பாரு CH3 CH2 C OH CN CH2 CH3. இதுல கார்பன் இஸ் நாட் சரவுண்டட் பை 4 டிஃபரெண்ட் குரூப். இந்த லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல இருக்கிறது ஐடென்டிக்கல். அப்போ திஸ் இஸ் நாட் அ கைரல் கார்பன். அப்போ இங்க கொடுத்திருக்க 4 காம்பவுண்ட்ல HCN கூட ரியாக்ட் ஆகி கைரல் கார்பன் எதுல ஃபார்ம் ஆகாதுன்னு கேட்டிருக்கான். எதுல ஃபார்ம் ஆகாது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. இப்ப எப்படி பார்க்கணும்ன்றது சொன்ன நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷனல் குரூப் ரெண்டு பக்கமா ஐடென்டிக்கல் குரூப்பா இருக்கா பாரு, இருந்தா அதான் ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. Para N-ion dimethyl aminobenzaldehyde undergoes benzoin condensation. Yes, it undergoes. பாரு பென்சால்டிஹைட்ல இங்க பாத்தீங்கன்னா பென்சால்டிஹைட் para N-ion dimethyl amino அப்படின்னா நைட்ரஜன் கூட CH3 2 இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு குரூப் அப்படியே எழுதிக்கிறேன் பக்கத்துல. H N CH3 twice. Benzoin condensation னா alcoholic KCN. என்ன நடக்கும்னா இங்க இருக்கிற ஒரு H இங்க வரும், இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப பாரு CH3 twice N then C H, here it is O H, then here it is double bond O, then N CH3 twice. பாரு இந்த H இங்க வந்து OH மாறிடுச்சு, இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி கனெக்ட் ஆயிடுச்சு. சோ இது பென்சாயின் தான். அப்போ N-ion dimethyl aminobenzaldehyde undergoes benzoin condensation. ரைட். ஆல்டிஹைடு குரூப் இஸ் மெட்டா டைரக்டிங் குரூப். எல்லாம் ரைட். ஆல்டிஹைடு குரூப்ன்றது மெட்டா டைரக்டிங் குரூப்ன்றது எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் இங்க சம்பந்தம் இல்ல. அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனா ரீசன்ன்றது அசர்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. அதுதான் இங்க சொல்ல போறது. அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். இட் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Which one of the following is an example of disproportionation reaction? கிளாஸ கரெக்டா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்க எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் கேனிசாரோன்னு சொல்லிட்டு. வேற பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. Which one of the following undergoes the reaction with 50% sodium hydroxide? இந்த 12th யூனிட்ல 50% sodium hydroxide என்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க. கேனிசாரோ ரியாக்ஷன்ல தான் கொடுக்கவே பட்டிருக்கு. அப்ப கேனிசாரோ ரியாக்ஷன் தான் மைண்ட்ல வரணும். Which one of the following undergoes reaction with 50% sodium hydroxide solution to give corresponding alcohol and acid? Yes, alcohol acid நமக்கு கிடைக்குது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா C6H5 CHO பென்சால்டிஹைடு அப்படின்னு கொடுத்திருந்தா ஆன்சர் கரெக்ட். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஃபினைல் மெத்தனால். இது ஃபினைல் மெத்தனால். அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. That's it. நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிடலாம். அடுத்த क्वेश्चन பாரு. The reagent used to distinguish acetaldehyde and benzaldehyde. acetaldehyde benzaldehyde distinguish பண்ணனும்னா கண்ணை மூடிட்டு எதை டிக் பண்ணிடலாம்? ஃபெல்லிங் சொல்யூஷன். அவ்வளவுதான். அசிட்டால்டிஹைடும் பென்சால்டிஹைடு டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் என்னதான்? ஃபெல்லிங்ஸ் தான். அடுத்து phenyl methanol reacts with phenyl methanol benzaldehyde தான். when reacts with NaOH இதே என்ன ரியாக்ஷன் தான்? Cannizzaro தான். to give two product X and Y. ஆமா, ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது எனக்கு X and Y. என்ன ப்ராடக்ட்? ஒன்னு பென்சைல் ஆல்கஹாலும் இன்னொன்னு சோடியம் பென்சாயேட்டும் கிடைக்குது.
சரி, இதுதான் வந்து x, இதுதான் y ன்னு வெச்சுக்கலாம். அடுத்து பாரு, X reacts with metallic sodium to liberate hydrogen. Alcohol is capable of liberating hydrogen when it reacts with metallic sodium. அப்போ இது கூட sodium react ஆச்சு அப்படின்னா it becomes as C6H5 CH2 ONA plus H2. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா it is phenyl methanol and sodium benzoate. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா benzyl alcohol னு சொல்லலாம், இல்ல phenyl methanol னு சொல்லலாம், sodium benzoate. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். அடுத்த क्वेश्चनல பாரு, which of the following reaction new carbon carbon bond is not formed? எதுல ஃபார்ம் ஆகல? ஆல்டால்ல ரெண்டு ஆல்டிஹைட் கண்டென்ஸ் ஆகுது, கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கோல்ப்ஸ்லயுமே 11th யூனிட்ல நம்ம பார்த்திருக்கோம், பென்சீனுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சரி, கார்பன் கார்பன் ஃபார்ம் ஆகுது. ஃப்ரில்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ல கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. உல்ஃப்-கிஷ்னர்ல தான் ஃபார்ம் ஆகல, வெறும் என்னதான் நடக்குது, C double bond O changes to CH2, that's all. அப்ப கார்பன் கார்பன் பாண்ட் இதுல தான் ஃபார்ம் ஆகல. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. சரியா? ரைட். நெக்ஸ்ட், an alkene A on reaction with ozone and zinc and water gives propanone and ethanol. அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். நம்ம எப்படி வரணும்னு பாருங்க, சொல்றேன். ஒரு ஆல்கீன் ஓசோனாலிசிஸ் நடந்து புரோப்பனோனை எத்தனாலும் கொடுக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், புரோப்பனோன் எழுதிக்கிறேன், தென் எத்தனால் எழுதிக்கிறேன். இதுதான் ஓசோனாலிசிஸ் ப்ராடக்ட். அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல டபுள் பாண்ட் இருந்திருக்கணும். அப்ப பாரு, CH3 C CH3 டபுள் பாண்ட் CH3. ஏன்னா இதை ஓசோனாலிசிஸ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும், அதாவது புரோப்பனோனும் எத்தனாலும் கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்கானா, அந்த ஆல்கீன்ல HCl ஆட் பண்ணா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், அது என்ன, அதான் क्वेश्चन, மேஜர் ப்ராடக்ட். இதுல HCl ஆட் பண்ணனா மார்கனிக் ரூல் பிரகாரம் ஹைட்ரஜன் கோஸ் டு தி கார்பன் கண்டெய்னிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், தட் இஸ் CH. அதாவது டபுள் பாண்ட் ஷேர் பண்ணிக்க கார்பன்ல Cl goes to the C. அப்போ it becomes as CH3 C மேல, Cl கீழே, CH3 ரைட் சைடுல, CH2 CH3. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. பாருங்க, CH2 CH3 இருக்கா, ரெண்டு பக்கம் CH3 இருக்கா, ஒரு பக்கம் Cl. அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. So that's it with this question. சரியா? ரைட். So next question, last. Carboxylic acid having higher boiling point than aldehydes and ketones. ஒரே வார்த்தை, intermolecular hydrogen bonding. அவ்வளவுதான். ஏன் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கும் ஆல்கஹாலுக்கும் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் இது ஈத்தர் இதை விட பாயிங் பண்ணதுக்குன்னா ஒரே வார்த்தை, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். எங்க இருக்கு பாருங்க, அதான் ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? கிட்டத்தட்ட 25 1 மார்க்ஸை எவ்வளோ குவிக்கா முடியுமோ அவ்வளோ குவிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மட்டுமே பார்த்துட்டு இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க கூட படிக்கிறவங்களுக்காகட்டும், இல்ல உங்க சிஸ்டர் பிரதர் ஆகட்டும், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரியா? சோ யூ ஆல் ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். ஓகே, சீக்கிரமா எல்லா யூனிட்டோட MCQ क्वेश्चंसும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து அப்படியே சம்ஸ்க்கு ப்ரோக்ரஸ் ஆகும். 100% உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கணும் தான் இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சோ சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூனிட்டோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினோட சீக்கிரமா உங்களை நான் சந்திக்கிறேன். Till then, it is a bye from your chemistry sir.